சங்கீதம் எழுதின சங்கீதம் 62 அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 62 அதிகாரம் 5வது வசனம் படிப்போமா? ஹல்லேலூயா. చదువుతారా? ஆமென். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, சங்கீதம் 62 அதிகாரம் 5வது வசனம், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி தலைகளை தாய்த்து செபித்து, அப்பா இந்த நல்ல வேளைக்காக சமூகத்தில் வருகிறோம் ஐயா. நீர் இடைப்படும் கர்த்தாவே, நீர் வசனத்தோடு பேசும், நீர் பேசினால் எல்லாம் மாறும் கர்த்தாவே. உன் கரங்களில் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய அப்பா காதுகள் திறக்கப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் அப்பா நாட்டப்படட்டும். 100 மடங்காக பலன் கொடுக்கும்படியாக கிருபை நீர் ஆட்கொள்ளும். தாய்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகுவதாக. எனக்கு இருக்கிற கொஞ்சம் சமய டைமில் நான் முடித்துக் கொள்கிறேன். 62 சங்கீதம் 5வது வசனம் சொல்றது, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். హల్లెలూయా. కీర్తన గ్రంథములు 62 వర్డ్స్ 5, నా ప్రాణమా దేవుని నమ్ముకుని మౌనముగా ఉండును, ఆయన వలన నాకు నిరీక్షణ కలుగుచున్నది. హల్లెలూయా. ఆయన వలన మనకు ఏం కలుగుచున్నది? నిరీక్షణ. హల్లెలూయా. நான் நம்புகிறது அவராலே தான் வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர், நீ நம்பின எது தேவையோடு நீ இன்றைக்கு வந்திருக்கிறியோ அந்த தேவைகளோடு உன்னை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே மட்டுமே வரும். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆத்துமாவே நீ இளைப்பாரு, நான் நம்புகிறது அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தேவைகள் வந்த போது, ஒரு பிரச்சனைகள் வந்த போது, ஒரு கஷ்டங்கள் வந்த போது அவரை நோக்கி பார்க்கிறோமா? இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. जब कष्ट आता है, जब पूरा प्रॉब्लम आ जाता है, हम किसको देख रहे हैं? यीशु को देख रहे हैं, इस दुनिया को देख रहे हैं. ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே மட்டுமே வரும். హల్లేలూయా. నా నిరీక్షణ ఎక్కడి నుంచి వస్తుంది? యెహోవా నుంచి. ஹல்லேலூயா. ఏ சிச்சுவேஷன் అయినా, எந்த நிலையில நீங்க இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை விசாரிக்கும் போது அவர் நம்ம எல்லாம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமம் 20வது வசனம். 2 நாளாகமம் 2 Chronicle chapter 20 verses 1. Can anyone read for me? Telugulo em bro. 2 Chronicle. దిన ఉత్రాంతం. 2 Chronicles chapter 20 verse 1. ఎవరైనా చదువుతారా? చదవండి, టైం లేదు. ఓకే. ஹல்லேலூயா. நீங்க வசனம் சொல்லுது 20ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அவர்களோட அப்புறத்தில் உள்ள
யோசபாத்துக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. இங்க பாருங்கள், யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் அவன் மேலே யுத்தம் செய்ய வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு யுத்தத்துக்கென்று ஒரு பெரிய கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்து அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை பார்த்த ஜனங்கள் ஓடி வந்து யோசபாத்துக்கு சொல்லுகிறார்கள், யோசபாத்தே, நமக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு ஜனம் வந்திருக்கிறார்கள், நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க போகணும், எந்த இடத்துல போகணும், எந்த ராஜா கிட்ட போகலாம், யார்கிட்ட உதவி கேட்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இவரை பார்க்கிலும் அவங்க பலம் உள்ளவர்கள், இவரை பார்க்கிலும் அவங்க ஜனங்கள் அதிகம் உள்ளவர்கள், இவங்களை பார்க்கிலும் அவங்க எல்லாம் இவங்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு வந்து சொன்ன போது யோசபாத் என்ன சொன்னார்? 2வது வசனம், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய். 2வது வசனம் அப்படிங்க. ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியோனில் இருந்து மூணாவது வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு போதும். ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, யோசபாத்திடம் வந்து சொல்லுகிறார்கள், ஜனங்க முன்ன நம்மளை விட பலசாலிகள் வந்து எங்க அக்கறையில வந்து இருக்கிறீங்களா? ஐயோ, ஹல்லேலூயா. எங்கேயோ போயிடாதீங்க, இங்கே இருங்க, மார்க்கெட் இங்கே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஹல்லேலூயா. தக்காளி வாங்கணுமா, வெங்காயம் வாங்கணுமா, அப்புறம் வாங்குங்க, இப்போ வசனத்தை கேட்கலாம். ஹல்லேலூயா. இந்த வசனம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே யோசபாத்துக்கு வந்து சொல்கிறார்கள், ஓ பயங்கரமான ஜனங்கள் உனக்கு விரோதமாய் நம்மளுக்கு விரோதமாய் வந்து அங்கே இறுகி கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. யோசபாத் முதல்ல என்ன செய்தான்? பயந்தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்களை பார்க்கிலும் நம்ம ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம விரோதமா அவங்க வந்தால் நாங்க என்ன ஆயிடுவோம்? தோற்று விடுவோம், நம்மளை கொண்டு போட்டு விடுவார்கள், இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் விடுவார்கள், யாருமே இல்லையே. அதனால பயந்து அவன் என்ன செய்கிறான்? 3வது வசனத்துல, கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு முகமாய். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்த போது, போராட்டங்கள் வந்த போது, வியாதி வந்த போது யாரை பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த போது, பயந்த போது, நடுங்கின போது, யார் நம்மளை விடுவிப்பார் என்று எதிர்பார்த்த போது யாரை பார்த்தார்? கர்த்தரை நோக்கி பார்த்தார், கர்த்தரை ஒருமுகமாய் பார்த்தார், கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம தேடுகிறோமா? கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் வந்த போது கர்த்தரே உம் முகத்தை தேடுகிறோமா? ஹல்லேலூயா. இல்லை டாக்டரை தேடுறோமா? ஹல்லேலூயா. நாளைக்கு ஒரு 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 கடன் பிரச்சனையோ, ஒரு 10,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ கட்டணும், சரிங்களா? பிரதர்ஸ் இருக்கிறீங்களா? நாளைக்கு ஒரு 20,000 நீங்கள் கடன் கட்டணும். உட்காந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சிஸ்டர்ஸ்? என்ன பண்ணுவீங்க உட்காந்து? யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? யாருக்கிட்ட காசு அதிகமாக இருக்கு? யார் கேட்டா கொடுப்பாங்கோ நினைக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயாப்பா. நான் என்னப்பா செய்யறது? ஹல்லேலூயா. யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? அவங்கள கேட்கலாமா, இவங்கள கேட்கலாமா, பக்கத்து வீட்டுக்கார் கேட்கலாமா? இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வந்த போது நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை பார்க்காமல் அந்த பிரச்சனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம வணங்குகிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஹல்லேலூயா. யோசபாத் பயந்த போது கர்த்தரை முகத்தை தேடுகிறான், ஜபிக்கிறான். கர்த்தரே, நீர் ஒருவர் தான், நீர் ஒருவர் தான், உம்மைத்தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். வசந்த போய் வீட்டில் படுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஜபிக்கிறான். கர்த்தரே, எல்லா பிரச்சனையிலிருந்து இதுவரைக்கும் விடுவித்து காத்தவர் நீர்தானே, இன்றைக்கு ஒரு பிரச்சனை முன்னே வந்து நின்று கொண்டிருக்கிறதே, கர்த்தரே உம்மைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறேன், கர்த்தரே உம்மகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீர்தான் சகாயம் செய்ய வேண்டும்.
ஹல்லேலூயா. யோசபாத் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறான். நம்ம தேடுகிறோமா? முழு உள்ளத்தோடு செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம். ஏதோ ஆகுமோ இல்லையோ, நடக்குதோ இல்லையோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் மேல் இருக்கிறதா, மனிதர் மேல் இருக்கிறதா? யார் மேல் நம்ம விசுவாசம் என்று வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? அவங்க செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா? ஹல்லேலூயா. யோசபாத் பாருங்க, யோசபாத்து ஒரு சண்டைக்கு ஜனம் வந்திருந்தோம், ரைட், ஒரு கூட்டத்தை கூட்டுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் பலசாலிங்க இருக்கிறாங்க, சரியா? எவ்வளோ பேர் போராட முடியும்? ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் என்ன செய்யலாம், என்ன பிளான் செய்யலாம், இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, அப்படி தாக்கலாமா, இப்படி தாக்கலாமா? எதுவுமே கேட்கவில்லை. ஹல்லேலூயா. கேட்டவுடனே கர்த்தர் சமூகத்தில் போய் கண்ணீரிட்டு ஒரு முகமாய் அவரை தேடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ யோசாபாத் போல நம்மளும் பிரச்சனைகள் வரும்போது அவர் முகத்தை தேடுகிறோமோ, ஹல்லேலூயா, இருக்கிறீங்களா? ஆசீர்வாதம் வரும், பிரச்சனைகள் மாறும், கடன் தொல்லைகள் மாறும், வியாதிகள் விலகி ஓடும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சண்டைகளும் மாறும். ஜனங்களை பார்க்காமல், மனிதர்களை பார்க்காமல் கர்த்தர் முகத்தை தேடினார். என் ஆத்துமாவே என்ன செய், இளைப்பாறுப்பா. யோசபாத் சொல்லி கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளேருந்து சொல்லி அவங்க வராங்க, இவங்க வராங்க, எப்படி வருவாங்களோ, எங்க குத்துவாங்களோ, என்ன செய்வாங்களோ தெரியலையே, என்ன செய்வாங்களோ தெரியலையே. உள்ளுக்குள்ளேருந்து சத்தம் பூரிட்டு கிளம்பி கொண்டிருக்கிறது. யோசபாத் சொல்றா, மனமே நீ என்னமாயிரு, என்னமாயிரு, சாந்தமாயிரு, நான் நம்புகிறது என் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறதால பிரச்சனைகளை நான் மாட்டிக்கொண்டிருக்கலாம், அநேக பிரச்சனைகளை நான் மாட்டிக்கொண்டிருக்கலாம். சத்துரு என்னை விட பலசாலியா இருக்கலாம். ஆனா நான் ஜனங்களை பார்க்கவில்லை, என் சொந்த பலனையோ சக்தியோ புத்தியோ பார்க்கவில்லை. ஆத்மாவே, என் மனவே, கர்த்தரை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. சொல்லுகிறோமா? பிரச்சனைகள் வந்த போது, வேதனைகள் வந்த போது, கண்ணீர்கள் வந்த போது வேற யாரும் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள பூரிட்டு வருகிற விஷயங்களை நம்மளால தாங்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுகிறோமா? மனமே நீ சாந்தமாயிரு. ஹல்லேலூயா. நான் நம்புகிறது என் கர்த்தரால் இறங்கி வரும். யோசபாத் நம்பினான். ஹல்லேலூயா. ஜனங்களை பார்க்கவில்லை, யாரையும் பார்க்கவில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இவ உத்தரவு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிக்கலாமா? 5வது 15வது வசனம். சீக்கிரம் போகிறேன், டைம் இல்லை, நான் 10 நிமிஷம் தான் இருக்குது. படிக்க சீக்கிரம். 15வது வசனம். சகல யூத கோத்திரத்திலே தாரே எருசலேமில் கூடுங்களே. ராஜாவாகிய யோசபாத்து, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசபாத் எப்ப கர்த்தரை நோக்கி பார்த்தானோ, கர்த்தரை அவர் முகத்தை ஒரு முகமாய் தேட பார்த்தானோ, தன்னை பலனை விட, தனக்கு இருக்கிற புத்தியை விட, தனக்கு இருக்கிற பணத்தை விட, தனக்கு இருக்கிற ஜனங்களின் சக்தியை விட எப்ப கர்த்தரை நோக்கி பார்த்தானோ, கர்த்தர் தன் வார்த்தையை அனுப்புகிறார். யோசபாத்தே, ஜனங்களே, அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து பயப்படாதீர்கள், திகையாதீர்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன். இந்த யுத்தம் உங்களதல்ல, என்னுடையது. ஹல்லேலூயா. இன்றைக்கு யுத்தம் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தரை செய்ய விட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. பிரதர்ஸ், யுத்தம் யாரது? உங்க குடும்பம் பார்த்துக் கொள்வது யாரது? உங்க வேலையை கொடுப்பது யாரு? ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகள் மாற செய்வது யாரு? உங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுப்பது யாரு? உங்க குடும்பத்தை மாற்றுவது யாரு? உங்களால அற்புதம் அதிசயம் செய்ய யாரால முடியும்? ஹல்லேலூயா. யோசபாத் எப்போ கர்த்தரை நோக்கி பார்த்தானோ, கர்த்தர் இறங்கி வந்தார். பயப்படாதே யோசபாத்தே, என்னை தேடின யோசபாத்தே, என் முகத்தை ஒரு முகாய் தேடின யோசபாத்தே, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இது உனதல்ல, என்னுடைய யுத்தம்.
హల్లెలూయా. యుద్ధము యెహోవాదే, యుద్ధము యెహోవాదే, యుద్ధము యెహోవాదే, యుద్ధము యెహోవాదే. యుద్ధము ఎవరిది చెప్పండి? మీరు చేస్తున్నారు కదా ఈరోజు. అన్నిటికీ మీరే యుద్ధం చేసేస్తున్నారు. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம தான் கர்த்தரை தேடுறதில்லை. காலையிலேஞ்சி கர்த்தர் முகத்தை தேடுறதில்லை. அப்பா, இந்த நாளில் நீர் நடத்தணும் இப்போ கேட்குறீங்களா? எப்படி நடத்துவார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே செய்யலையே, அவரை தேடினா தானே செய்வார். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை தேடினார். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுங்கள். அவர் முகத்தை ஒரு முகமாய் ஒரு முகத்தை தேடுங்கள். ஹல்லேலூயா. மனம் சொல்லும், இருதயம் சொல்லும். ஜெபம் பண்ணிட்டு ஆயிடுமா? ஹல்லேலூயா. யோசபாட்டுக்கு இருதயம் சொல்லியிருக்கோம். இருதயம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, என்னயா இவன் ஜனம் வந்துட்டாங்கோ யுத்தத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுகிறான்? ரூமில் போய் நாவோ பண்ணுகிறான். இவன் இந்த டைமில் ஜெபம் தேவையா? சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. இப்போ எல்லாம் சண்டைக்கு வந்துட்டுக்கிறாங்க. அந்த டைமில் ஏசப்பா காப்பாத்துமான்னு சொன்னால் யாரும் என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் புஷ்டிக்கிட்டு, பைத்தியம் முத்திடுச்சு, இதுக்கு முடிஞ்சு, அவ்வளோதான். யோசபாத்து யுத்தத்துக்கு வாயான்னு சொன்னா இவன் என்ன செய்யணும் கொண்டுக்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? பிரச்சனைகள் போராட்டங்கள் எதனா வந்த போது ஜெபம் செய்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு ஆக்ஷன் தான். அங்கே அப்புறமா என்ன பிரச்சனை வந்தது, அப்பா ஏசப்பா என்னை காப்பாத்துப்பா இருக்கிறீங்களா? அதனால தான் நம்ம யுத்தத்தை ஜெயிக்க முடியவில்லை. அதனால் தான் தோத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் தோத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் எதிரி நம்ம மேலே ஜெயித்து கொண்டே இருக்கிறான். காரணம், யுத்தம் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனம் சொல்லிருக்கு, யோசபாட்டே பைத்தியம் பிடிச்சிக்கிறா உனக்கு, டே ஏஞ்சி போய் சண்டை போட்டு யாருன்னா ஒருத்தர்னா குத்துறான்னு பார்த்தா இங்கே அழுதுன்னு உட்காந்துக்கிறியடா. அவன் சொல்கிறான், என்ன ஆத்துமாவே நீ அமைதியா இருப்பா, அவர் இருக்கிறார். హల్లెలూయా. நீ அமைதியா இரு, గొప్ప నుండు. అది కరెక్టా తెలుగులో? గొప్ప నుండు, వాడున్నాడు. చెప్తారా? హల్లెలూయా. లేదంటే ఆక్షన్లో వెళ్ళి ఆ ఊ అని చలి అంతే சாதா போயிடுறதான் தூம்னு. ஹல்லேலூயா. யோசபாட் கர்த்தரை நோக்கி பார்த்தா கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். யோசபாட்டே யுத்தம் உனதல்ல, யாருது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 24வது வசனம் படிக்கலாம். நான் முடித்துக் கொள்கிறேன். 24வது வசனம் படித்துக்கலாம். யூதா மனுஷர் படிங்கம்மா. 24. மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சமக்கூட்டன் அண்டையில வந்து திகைக்கு நோக்கிற போது ஆமென். 23 படிக்கலாமா? சாரி. எப்படி எனில் புத்திரரும் மோவாபியரும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்கள் விரோதமாய் எழுப்பினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கிறோம். இருபத்தி படிச்சுக்கலாமா? பின்பு அவன் ஜனங்களை தேடி தேட
22 ஐயா. அவர்கள் ம் ம் ఆమేన్. హల్లెలూయా. 22 తెలుగులో చదువుతారా? 22 చదవండి ఎవరన్నా గట్టిగా. పాడుడప్పును యెహోవా యూదా వారికి మీది వచ్చిన ஆமென். ஹல்லேலூயா. இங்க வசனத்தை பார்க்கிறோம். எப்பொழுது கர்த்தர் யுத்தம் முன்னதில்லை என்னதுன்னு சொன்னாரோ, ஹல்லேலூயா, யோசபாத் என்ன செய்கிறார்? ஆராதனை செய்கிறவர்களை யுத்தம் செய்கிறவருக்கு முன்பதாக அனுப்பி விடுகிறார். அவங்க என்ன சொல்கிறார்கள்? ஹல்லேலூயா, என்ன பாடுகிறார்கள்? கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் காத்து நின்று இருக்கிறாங்க, எல்லாம் காத்து நின்று இருக்கிறாங்க. கர்த்தர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அங்கேயே இருந்த அவங்களுக்கு விரோதமாய் வந்த ஜனங்களை அவங்களே கத்தி எடுத்து அவங்களே குத்திக்கினாங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யுங்க? யாரெல்லாம் இவங்களுக்கு விரோதமாக வந்தாங்களோ ஒரு பாதியை இவங்களுக்கு விரோதமாயே எழுப்பி அவங்கள இருக்கிறவங்களே எழுப்பி அவங்க எல்லாம் போய் கத்தியில் அவங்கள வெட்டிட்டாங்க. எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்களா? முடிஞ்சது யார்? இவங்க தானே. இவங்களும் கத்தி எடுத்து இவங்க குத்திக்கினாங்க. புரியலையா? ஹல்லேலூயா. ஒரு 3 பேட்ச்னு வச்சுங்க. ஒரு 3 பேட்ச் இவங்களுக்கு எனக்கு விரோதமாக வந்துக்கிறீங்க. இப்போ 3 பேட்ச். இந்த 3 பேட்சில் கர்த்தர் இந்த பேட்சை மனம் மாற்றிவிட்டார். அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர்றது பிறகு உங்கள் மேலே வந்துட்டாங்க. வந்து குத்தியே என்னடா நல்லா இருக்கிறேடான்னு சொல்லிட்டு குத்திட்டான். எது குத்துறான்னு அவனுக்கும் தெரியல, இவனுக்கும் தெரியல. ஹல்லேலூயா. சரி, குத்தி எல்லாம் செத்துட்டாங்களா? கர்த்தர் இன்னும் மனம் மாற்றினார். என்னது? அவங்க கத்தி எடுத்து அவங்களே குத்திக்கினாங்க. அவங்க வீண்டான். யோசபாட்டும் ஜனங்களும் யுத்தத்துக்கு என்று வந்து கொண்டிருக்க வர 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 பார்த்த எல்லாம் தமா எல்லாம் வீந்துக்கிட்டு போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தரும் ஒரு கத்தி எடுக்கலை, யாரையும் குத்தலை, சண்டை போடலை, யாருக்கும் ஒரு காயம் ஆகலை, எதுவுமே ஆகலையா? ஹல்லேலூயா. சும்மா போனாங்க, செத்துருக்கிறவங்களாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு இருந்த சாப்பாட்டு அது இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் 3 நாள் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து வந்து வீட்டுக்கு சேர்த்துக்கினாங்க. இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம கர்த்தரை தேடுகிறோமோ யுத்தம் நம்ம செய்வ தேவையே இல்லை. கத்தி எடுத்து யாரையும் குத்த தேவையே இல்லை. ஹல்லேலூயா. பிரச்சனைக்காக நீ போராட தேவையே இல்லை. அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கொள்வார். நம்மளுக்கு என்ன அவசரம்? சீக்கிரம் செஞ்சிடணும், சீக்கிரம் பண்ணிடணும், அது பண்ணிடணும், இது பண்ணிடணும். யோசபாட் அவசரப்படலை, கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அவசரமாய் போனதுனால்தான் தோத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோசபாட் கர்த்தரை முன்னே அனுப்பிட்டு இவன் பின்னாடி வந்தான். ஹல்லேலூயா. ஆமாவா? யோசபாட் என்ன செஞ்சான்? கர்த்தரை முன்னே அனுப்பிட்டு இவன் பின்னாடி வந்ததுனால்தான் எந்த யுத்தமும் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரை நீ அப்புறம் வாப்பா, இப்போ டைம் எந்து. ஹல்லேலூயா. டைம் மனதி. ஹல்லேலூயா. நீ அப்புறம் வான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வச்சுட்டு நம்ம முன்னே போகிறதுனால தான் நம்ம போயின்னுக்கிறோம். இருக்கிறீங்களா? எல்லா பிரச்சனைகளுக்கு முன்பாக ஆண்டவரை அனுப்புங்க. வீட்டில் பிரச்சனை வருதா? ஆண்டவரே நீ வாப்பா. ஹல்லேலூயா. போராட்டம் வருதா? அப்பா நீ வாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையா? அப்பா நீ வாப்பா. யோசபாட் தேடினார், கர்த்தரை அழைத்தார், கர்த்தர் வந்தார். யுத்தம் உனதில்லை எனதுன்னு சொன்னார். யுத்தத்தை செய்தார், முடித்தார், ஆசீர்வதித்தார், போயினார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? யோசபாத் போல கர்த்தரை தேட பழகி கொள்ளுவோம். கர்த்தரை தேடுவோம், அவரை நோக்குவோம், அவரை மற்றும் முன்னை வைப்போம். அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் யோசபாத் சொல்கிறார், மனமே நீ என்னவாயிரு, இளைப்பாரு, நான் நம்புகிறது அவரால் வரும்.
அல்லேலூயா. நீ நம்புகிறது ஏன் உனக்கு வரலன்னா, அவர் கொடுக்கல, உனக்கு வரலை. நீ கேட்கல, அவர் கொடுக்கல. நீ அனுப்பல, உனக்கு வரலை. புரியுதா? அல்லேலூயா. யோசபாத் கர்த்தரை முன்னே அனுப்பினார், கர்த்தர் முன்னே போனார், எல்லாரையும் சங்கரித்தார். அல்லேலூயா. அங்க இருக்கிற எல்லா தவச தானியங்கள், சாப்பிட தேவையான எல்லா பொருள்களும் இவங்களுக்கு கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. எப்போ? கர்த்தரை தேடும் போது. யோசுவாத் பயந்திருந்தான். என்ன நடக்க போதோ, என்ன ஆக போகுதோ, என்ன சம்பவிக்க போகுதோ, என்ன செய்வது தெரியவில்லையே, ஜனங்கள் அதிகமா நம்ம இடத்தில் இல்லையே, அவங்க பார்த்தா எவ்வளவு மணல் கணக்கா அதிகமா இருக்கிறார்களே, யாரை தேடுவோம் என்று பார்த்த போது கர்த்தரை தேடினான். அல்லேலூயா. யோசபாத் ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். யோசபாத் ஒரே ஒருத்தர் மேலும் கத்தி படாமல் ஜெயத்தை பெற்றுக் கொண்டு வந்தான். அல்லேலூயா. அதே போல கர்த்தரை நீங்க முன்ன அனுப்பும் போது, கர்த்தரை அவரை அழைத்து உங்க முன்ன வைக்கும் போது, அவர் எல்லாம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், குடும்பம் மாற வேண்டும் என்றால், வேலையில பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், பிள்ளைகள் மாற வேண்டும் என்றால், பொண்டாட்டிய புருஷனும் மாற வேண்டும் என்றால், கர்த்தரை அழைத்து பார். அவர் வந்தால் எல்லாம் மாறும். அவர் வந்தால் எல்லாம் ஆகும். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாமல், கர்த்தர் முகத்தை தேடாமல் நம்ம சொந்த பலத்தோடு போகுமானால் தோற்று விடுவோம். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் தோற்று கீழே விழுந்து விடுவோம். இன்று கர்த்தரை அழைப்போமா? எங்க வாழ்க்கையில வாருமப்பா, எங்க குடும்பத்தில் வாருமப்பா, எங்க எல்லாம் தேவைகளுக்கு நீர் போதுமப்பான்னு அவர் அழைக்கும் போது அவர் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி, ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி, ஹல்லேலூயா, ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஓ, நீ விசுவாசத்தோடு அவரை அழைத்து பார். ஓ, யோசபாத் விசுவாசத்தோடு அவர் முகத்தை நோக்கி பார்த்தான். ஓ, பிரச்சனையின் போது பிரச்சனையை பார்க்காமல், ஜனங்களை சொல்லுவதை கேட்காமல் அவர் முகத்தை தேடினான். அவர் முகத்தை தேடினான். அதனால ஜெயம் பெற்றுக்கொண்டான். அதனால விடுதலை பெற்றுக்கொண்டான். அதனால பெரிய ஆசீர்வாதத்தை அவன் வீட்டுக்கு கொண்டு வந்தான். இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? அவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். நம்ம பிரச்சனைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஓ, கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே, உங்க ஜனங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா, உங்க ஜனங்களை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. யுத்தம் உன்னுடையது அப்பா. ஓ, யுத்தம் உன்னுடையது கர்த்தாவே. யாரெல்லாம் முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் உங்க முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில இறங்கி வாரும் ஐயா. ஓ, அவங்க எல்லா பிரச்சனைகளும் மத்தியில நீ இறங்கி வாரும் கர்த்தாவே. எல்லா சத்துருகளும் மத்தியில நீ இறங்கி வாரும் கர்த்தாவே. ஜெயம் கொடுமாண்டவரே. உங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டாகட்டும். பிரச்சனைகள் எல்லாம் தோற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே நன்றி, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை கர்த்தாவே. உன் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உன் பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மாலே எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும். உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாம் துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.